நேற்று என்ன பார்த்தோன்னா ஏ அணி பி அணி, அதாவது இரு அணிகள் அப்படின்னு பார்த்தேன். இரு அணிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா அதையே நம்ம தெரியும் ஒவ்வொரு பார்த்தோம். அதாவது ஏ அணி பி அணி என்ற அணி இருக்கு. இந்த அணியோட தலைவர்கள் யாரு? ஏ அணி உருவாகும். சரியா? இவங்க எப்படின்னா நீதி, நியாயம், தர்மம், ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம், நல்ல அறிவு, நல்ல சிந்தனை, அப்புறம் பெரியவங்களுக்கு கீழ்ப்படுதல், இது போல நல்ல இந்த தர்ம குணங்கள் கொண்டவர்கள் இந்த ஏ. அந்த அணியோட பேர் அருள் அணி. அருள் அணின்னு இன்னொரு பேர் சரிங்களா? இதோட தலைவர் யாருன்னா குரு. குரு அவங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய். சூரியன், சந்திரன், செவ்வாய். ரைட்டா? அடுத்தது பி அணிகள் பாத்தீங்கன்னா இதோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன். இவரு கீழே யாரு? புதன், சனி, ராசி. சரியா? இப்போ இதுல கேதுன்னு ஒத்துக்காரு. இந்த கேது இவரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏ அணி கூடவோ பி அணி கூடவோ போய் சேர்ந்துப்பாரு. போயிட்டு இவர் சேர்ந்துப்பாரு. இப்போ பி அணி பொருள் அணி. இவங்க பாலிசி என்ன பாலிசின்னா, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். அது என்ன பண்ணுமோ அந்த வேலை எல்லாம் இவங்க பண்ணலாம். இப்ப என்னன்னா, இப்ப ஏ அணி லக்னம். ஏ அணியில ஒரு கிரகம் லக்னமா இருக்குது. சரியா? இருக்குது. ஏ அணியில இப்போ எனக்கு நேஷனல் இருக்கு. நேஷனல் லக்னம் நேஷனல். இதோட அதிபதி யாரு? செவ்வாய். அதிபதி யாரு? செவ்வாய். மேஷ லக்னத்துடைய அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் ஏ அணியா பி அணி, அருள் அணியா பொருள் அணியா? செவ்வாய் அருள் அணி. செவ்வாய் அருள் அணி. அப்ப இவர் தான் லக்னாதிபதி. இவர் தான் லக்னாதிபதி. இவர் தான் இவர் அருள் அணியை சார்ந்தவர். இப்போ என்னோட தப்பா இப்ப எனக்கு ராகுதசை. இப்போ 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 நடக்கும் தசை ராகுதசை. இப்போ இந்த காலத்துல ராகு தசை நடக்கும் காலத்துல செவ்வாய் 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 லக்னாதிபதி. செவ்வாய் லக்னாதிபதி. இப்போ செவ்வாய் லக்னாதிபதி. எனக்கு ராகுதசை. இவர் ஆப்போசிட் அணி. இவர் ஆப்போசிட் அணியா, அதாவது பி அணி. பி அணி. நான் ஏ அணிக்குவேன். அப்போ இந்த டைம்ல இந்த தசை நடக்கும்போது ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடக்காது. நல்ல பலன்கள் கிடைக்காது. சரிங்களா? இது முக்கியமா நம்ம கண்டிப்பா ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டியது. ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டியது. சரியா? சுப பலன்கள் முழுசா கிடைக்காது. சுப பலன்கள் முழுசா கிடைக்காது. முழுசா கிடைக்காது. எல்லாம் கலந்து கிடைக்கும். முழுசா கிடைக்காது. கலப்பு பலன், அதாவது நல்லது கெட்டது எல்லாம் கலந்து கிடைக்கும். ஒரிஜினலா கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்காது. பெரிய கலப்பு பலன் கிடைக்கும். இதுதான் ஏ அணி சி அணிக்குள்ள ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்போ இப்போ அடுத்து இயற்கை சுபர், இயற்கை பாபர். நம்ம இந்த அணிகளை பத்தி நேற்று பார்த்துட்டோம். அதனால ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மட்டும் நான் இப்போ கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டாபிக் தான் பார்க்க போறோம். இயற்கை சுபர்.
இயற்கை பாபர் அப்படின்னு இன்னொரு பிரிவு, இன்னொரு பிரிவு இருக்குது. இதையும் நம்ம ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இயற்கை சுபர், இயற்கை பாபர், இயற்கை பாபர் அப்படின்னு இயற்கை சுபர் வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் குரு தான். குரு தான் இயற்கை சுபர். குரு சுக்ரன், குரு சுக்ரன். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஏ அணி பி அணி பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா குருவும் சுத்தம்னா ஆப்போசிட் ஆப்போசிட். ஆனா இங்க பாத்தீங்கன்னா குரு சுத்தம் வந்து இயற்கை சுத்தமா தருவாங்க. அடுத்தது வளர்பிறை சந்திரன், வளர்பிறை வளர்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரன். அடுத்தது பாவர்களுடன் சேராத புதன், பாவர்களுடன் சேராத புதன், பாவர்களுடன் சேராத புதன். சூரியன்லாம் வந்து இயற்கை சுபர். சரி, அப்ப வந்து இயற்கை பாவர் யாருன்னா சூரியன் சனி செவ்வாய். இயற்கை பாவர் சூரியன் சனி செவ்வாய், இவங்க வந்து இயற்கை பாவர். சுபர்னா சுபப்பலன்கள், சுபர்னா இயற்கையிலே வந்து இயற்கையிலே நல்ல குணங்களை கொண்டவங்க. பாபர்னா இயற்கையிலே கெட்ட குணங்களை கொண்டவங்க. வந்து யாருமே 100% கெட்டவங்க, 100% நல்லவங்க கிடையாது. 2% ரெண்டுமே கலந்து இருக்கு. ஒரு கணிதம்குள்ள ரெண்டுமே கலந்து இருக்கும். பர்சன்டேஜ் தான் மாறும். சில பேருக்கு 80%, 80% குட் பர்சனா இருப்பாங்க, 20% தான் பேடா இருப்பாங்க. சில பேர் 80% பேடா இருப்பாங்க, 20% தான் குட்டா இருப்பாங்க. இதுதான் பிரச்சனையே. சரியா? பர்சன்டேஜ் தான் மாறுது. அதாவது இயற்கை பாவல்ல அதிகமான பர்சன்டேஜ் கெட்ட குணங்கள் தான் பார்க்கணும். சூரியன் சனி செவ்வாய், சூரியன் சனி செவ்வாய், தேய்பிறை சந்திரன். அதாவது அமாவாசை தான், அமாவாசை தான் வந்து முழு பாவம். எப்படி எழுதிங்க? தேய்பிறை சந்திரன் மத்தியமா பாவத்துவாங்க. தேய்பிறை சந்திரன், பாவர்களுடன் கூடிய புதன், பாவர்களுடன் கூடிய புதன். ரைட்டா? இந்த வந்து 3 பேர் தான் முக்கியமா கவனிக்கணும். சூரியன் சனி செவ்வாய் இவங்க வந்து இயற்கை பாவம். சரியா? இவங்க வந்து சுபர், குரு சுபன் சுபர், குரு சுபன் சுபர், இயற்கை சுபர். புதன் வந்து புதன் வந்து பாவர்களோட சேர்ந்தாருன்னா, புதன் வந்து பாவர்களோடு சேர்ந்து இருந்தாருன்னா புதன் வந்து பாவர்களோடு சேர்ந்தாருன்னா அவருக்கு இயற்கை பாவம். இப்போதைக்கு இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். இயற்கை சூப்பர்னா யாராவது சொல்ல தெரியும், இயற்கை பாவம்னா யாராவது சொல்லி தெரியும். இது மட்டும் இதை கற்று வச்சுங்க. இது சம்பந்தமான படிப்பு வரும்போது நம்ம நன்றி. நன்றி.